அருமையான நண்பர்களே, இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நினைவிடமானது தூத்துக்குடி தெப்பக்குளம் அருகே இருக்கின்ற சிஎம் ஸ்கூல்ல ஆசிரியையாக பணியாற்றிய ஆசிரியை செல்வமணி கோஷி அவருடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இவர்கள் ஆசிரியர் பணியை செய்து கொண்டும் இறைப்பணியை செய்திருக்கிறார்கள். அதாவது தூத்துக்குடி மட்டக்கடை ஏஜி சபையில் இணைந்து ஆத்ம ஆதாய பணியில் இவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு வீடு சந்திப்பு ஊழியம், சுவிசேஷ ஊழியம், வாலிபர்கள் மத்தியில் ஊழியம், வீடு சந்திக்கிறது, அநேக காரியங்களை செய்து அப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக ஆத்மாக்களை மட்டக்கடை ஏஜி சபையில் இவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தூத்துக்குடியில் சுவிசேஷ ஊழியம் செய்து வந்த பாஸ்டர் டி.கே. கோஷி அவர்களுக்கும் செல்வமணி அவர்களுக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கிறிஸ்துவுக்காக தாங்கள் பெற்ற தரிசனத்தை, கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக இவர்கள் முழு மூச்சாக பிரயாசப்பட்டவர்கள் இந்த செல்வமணி ஆசிரியை அவர்கள். கடைசி வரைக்கும் தனக்கு கொடுத்த தாளந்தை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்தார்கள். இவர்கள் பிறந்த ஆண்டு 23/8/1923. இவர்கள் மரணித்த ஆண்டு 31/8/2003 தனது 80வது வயதில் தன்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு மலேசியாவுக்கு சென்று வரும் பொழுது விபத்துக்குள்ளாகி மரணமடைந்தார்கள் என்று தகவல்கள் அறியப்பட்டது. அருமையான நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை முறையாக பயன்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த அன்பு சகோதரி செல்வமணி கோஷி அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுவோம். நன்றி. காட் பிளஸ் யூ. அருமையான நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நினைவிடமானது தூத்துக்குடி தெப்பக்குளம் அருகே இருக்கின்ற சிஎம் ஸ்கூலில் பணியாற்றிய ஆசிரியை செல்வமணி கோஷி அவர்களுடைய நினைவிடமாகும். இவர்கள் டி.கே. கோஷி அவர்களுடைய அன்பு துணைவியார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.